ஹலோ. மேடம் சொல்லுங்க மேடம். கூப்பிட்டுருந்தீங்களா? ஆமா சார். சொல்லுங்கம்மா. சார் இன்னும் கவுண்டர் ஃபைல் பண்ணலன்னு சொல்றாரு தாமா சார். கவுண்டர் ஃபைல் பண்ணலன்னா நீங்க அந்த ரிப்போர்ட் இன்னொன்று கேட்டாங்கல்ல, அவங்க ஜட்ஜுக்கு அம்மா கேட்டுச்சம்மா, அந்த ரிப்போர்ட் அனுப்புனீங்களா? என்ன ரிப்போர்ட் மெடிக்கல் சார் ரிப்போர்ட். வேணும்? ஜட்ஜம்மா கூட என்ன கேட்டாங்க? ஜட்ஜ் அம்மா வந்து மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் மட்டும் தான் சார் அந்த கேட்டாங்க. மெடிக்கல் ரிப்போர்ட் கொடுத்தீங்களா, எடுத்தீங்களா? சார் மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் கொடுத்தாதான் கவுண்டர் ஃபைல் பண்ண முடியுங்களா? ஜட்ஜி வந்து கேட்குறாங்களாம்மா? இல்ல சார், நான் சொல்றது லோக்கல் கோர்ட்டு. சார் இல்லம்மா, கவுண்டர் இல்ல ஜட்ஜி சார். இருங்க இருங்க ஒரு சார் நிமிஷம். நான் சொல்லி முடிச்சுக்கிறேன் இருங்க. சொல்லுங்க. இவங்க வந்து இந்த ஜானட்டுங்கிற மேடம் தான் இங்க லோக்கல் கோர்ட்ல ஃபைல் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஆனா சிவராஜன் அப்படிங்கிறவன் மதுரை ஹைகோர்ட் மூலமா ஸ்டே வாங்கியிருக்கான். அவன் ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்கான். அது வந்து ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு அதுக்கு முன்னாடி முருகன் ஒருத்தர் இருங்க அனுப்பியிருக்கான்னு இருங்க சொன்னீங்க. நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். அதை தான் உங்களுக்கு நான் அனுப்பியிருக்கேன். ஏமா நீங்க சொல்ல புரியுதம்மா? சிவராஜன் ஒருத்தர், முருகன் ஒருத்தர் அனுப்பியிருக்கான்னு சொன்னீங்களா? ஆமா. ரெண்டு நீங்க எத்தனை பேர்ல சம்மன் இப்ப அனுப்ப நான் போறான்? இப்ப நான் என்ன சொன்னா, கவுண்டர் போடுறதுக்கு அங்கேயுமே மெடிக்கல் சர்டிபிகேட் வேணுங்களா? கவுண்டர் ஃபைல் பண்றதுக்கு முன்னாடி இங்க உள்ள ரிப்போர்ட் கேக்குறாங்க. ஹைகோர்ட்ல வந்து இங்க எல்லாம் கேக்குறாங்க ரிப்போர்ட். டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல என்ன ரிப்போர்ட், அந்த ரிப்போர்ட் மேல எடுத்து கேக்குறாங்களா? சார் என்ன சார் கதை சொல்ற மாதிரி இருக்கு எனக்கு. நான் என்ன கேக்குறேன்னா, புரியல மதுரை எனக்கு. இருங்க மதுரை ஹைகோர்ட்ல கவுண்டர் போடுறதுக்கு அவனோட ஸ்டே ஆர்டர் உடைக்கிறதுக்கு மெடிக்கல் சர்டிபிகேட் நான் கொடுக்கணுங்களா என்னோடத? ஸ்டே ஆர்டர் வந்து உங்களுக்கு கோர்ட்ல இங்க கேஸ் நடக்குது. இந்த கேஸ் நடந்துட்டு இருக்குல்ல, எஃப்ஐஆர் போடுறதுக்கு. இங்க எஃப்ஐஆர் போடுறதுக்கு உங்க எந்த நம்ம அது என்ன உங்க கோர்ட்ல நடந்துட்டு இருக்குல்ல சார்? நடந்துகிட்டு இருக்கு அந்த கோர்ட். இப்பதான் சார் லோக்கல் ஜேஎம்ல ஹைகோர்ட்ல வந்து இங்க தூக்கி விட்டுருக்கான்ல, இங்க போய் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல போய் பாத்துங்க அப்படின்னு, இந்த வேடச்சந்தர் கோர்ட்ல பாத்துங்கன்ட்டு. ஆமா அதுதான் அது அப்ப திருப்பி ஹைகோர்ட்டுக்கு எப்படி போனா என்ன நினைப்பான் அவன்? ஏமா அங்க இருந்து ரிட்டர்னிங் கொடுத்து அனுப்பி விட்டுருக்காங்க, திருப்பி இங்கே கொண்டு வந்திருக்கேன் கேட்க மாட்டாங்களா? சார் நான் என்ன கேக்குறேன்னா, மதுரை ஹைகோர்ட்ல வக்காலத்து போட்டிருக்காருல்ல சாரு, ஆமா. அங்கதான் அவன் ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்கானாமா. யார் அங்கேயே ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்கான்? அங்கதான் வாங்கியிருக்கான். ஆமா, மதுரை ஹைகோர்ட் பிரான்ச்ல. இல்லையே, சென்னை சொன்னாங்க. சென்னை தானே அவன் ஆர்டர்? சென்னையில சொன்னாங்க, ஹைகோர்ட் சென்னையில சொன்னாங்க. சார் மதுரை ஹைகோர்ட்னு சொன்னாங்களே. யாரு, சிவராஜனா இல்ல முருகனா? சிவராஜன் சார். சிவராஜன். முருகனே? சார் முருகன் சம்பந்தமா இன்னும் எனக்கு எந்த தகவலும் வரல. முருகன் சம்பந்தமா எதாவது இல்ல உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பலையா? இல்லைங்களே சார், எனக்கு வந்து இதுதான் அனுப்பியிருக்காங்க. முருகன் என்ன சொன்னாங்க? மேடத்தை பேசுனீங்களா? சார் அவங்க வந்து ஸ்டார்டிங்ல இருந்து சொன்னதையே தான் திருப்பி சொல்றாங்களே தவிர விளக்கமா எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. விளக்கமா சொல்ல மாட்டேங்காங்களா? எப்படி அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, சிவராஜன் அடிக்க கூடாதுன்னு வாங்கியிருக்கான் இதையே தான் சொல்றாங்க. அதாவது சிவராஜன் வந்து அந்த ஸ்டே ஆர்டர்ல உங்களை அதான் சார் சிவராஜன் அவங்க தொந்தரவு பண்ற மாதிரி அவன் வாங்கியிருக்கானா? ஆமா, நான் வந்து அவங்கள தொல்லை பண்றதாவும், சரி, போலீஸ் தரப்புல இருந்து அவன் மேல எந்த நடவடிக்கையும் எடுக்க கூடாது, அடிக்க கூடாது, ஹராஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு வாங்கியிருக்கான். இதையே தான் 10 தடவை சொல்றாங்க. சரி, இதை 10 தடவை சொன்னாங்க. அதுக்கு வேற ஒண்ணுமே தெளிவா சொல்ல மாட்டேங்கிறாங்க சார். இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. தெளிவா சொல்ல மாட்டேங்காங்கன்னு சொல்றீங்கல்ல, அதுக்கு என்ன வழிங்கிறத சொல்லாம இருக்க? எப்படி சொல்லாம இருப்பாங்க? சார் நான் என்னன்னா, இப்ப கவுண்டர் ஃபைல் பண்றதுக்கு என்ன வேணும்னு நான் கேட்டேன். சரி, என்ன சொன்னாங்க? லோக்கல் ஜிஎம்ல மெடிக்கல் சர்டிபிகேட் கேட்டாங்கன்னு சொன்னாங்க. சரி, அப்ப ஹைகோர்ட்ல ஜட்ஜ் தானே உங்ககிட்ட 1 மணி நேரம் கேட்டாங்களாமே சார்? கேட்டாங்களாமே சார் 1 மணி நேரமா அவங்க வந்து மெடிக்கல் சர்டிபிகேட் இருக்கான்னு தான் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. நான் மெடிக்கல் சர்டிபிகேட்டை ப்ரொவைட் பண்றேன், டாக்டர் கிட்ட கேக்குறேன்னு சொல்லி முடிச்சுட்டு வந்துட்டோம். அந்த மெடிக்கல் ரிப்போர்ட் நீங்க கொடுத்தீங்கன்னா அங்க எஃப்ஐஆர் போடுறதுக்கு அந்த அம்மா ஜட்ஜமா சார் நான் சொல்றது ஜேஎம்ல கேட்ட காரணம் இருங்க. சார் என்ன சார் என்ன பேசவே விட மாட்டேங்கிறீங்க? ஒரு நிமிஷம் இருங்க, நான் சொல்லி முடிச்சிடுறேம்மா. பேச விட முடியல, நீங்க உங்களுக்கு பேசுங்க, நான் வேணாம்னு சொல்லல. நான் சொல்லி ஒரு நிமிஷம். ஜட்ஜமா கேட்ட காரணம் உங்களுக்கு தெரியணும்ல சார்? எனக்கு வேண்டாம் சார், எனக்கு என்னோட பணத்தை திருப்பி கொடுங்க, நான் வேற அட்வொகேட் பாத்துக்கிறேன். ஏற்கனவே அட்வொகேட் பார்க்காம வேற அட்வொகேட் பார்த்து தான் நீங்க பண்ணீங்க. இந்த கேஸ் எவனா எடுப்பானமா? அவ்வளவு ஒரு கேஸ் இது. ஒருத்தர் 2 பேராமா? சார் நான் கேஸ ப்ரொசீட் பண்ணவே இல்ல சார். எனக்கு இந்த கேஸே வேண்டாம். எதை வச்சு ப்ரொசீட் பண்ணல சொல்றீங்க? இந்த கேஸ எந்த அட்வொகேட்டும் பண்ணவும் வேண்டாம். இந்த கேஸ நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். என் பணத்தை திருப்பி தர சொல்லுங்க. சொல்லிட்டாங்க மேடம், சொல்லிட்டாங்க ஆர்டர் வேணா வாங்கி கொடுத்துறேன். சரி, எனக்கு அது தேவையில்லை அப்படின்ட்டாங்க உங்களுக்கு. சார் நான் கேஸ ப்ரொசீட் பண்ணல சார். வேண்டாம். நான் இது வரைக்கும் 8 வருஷமா ஒரு அட்வொகேட் கூட நல்லவங்க நான் பார்த்தது இல்ல. எல்லாரும் வந்து கதை சொல்லி சார் நான் மறுபடியும் சொல்றேன், என்னோட கேஸ நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். என் பணத்தை ரிட்டர்ன் பண்ணிருங்க ப்ளீஸ், தயவு செஞ்சு. உங்களுக்கு அங்க கவுண்டர் போட்டு எல்லாம் பண்ணிருக்கு, இங்க லோக்கல் ஆயர் வச்சு பண்ணி ப்ரோசஸ் பண்ணிருக்கீங்க. சார் தாமா சார் நான் யூசுவலா நான் ஓபனாவே சொல்றேன், யாரெல்லாம் ஃப்ளூயன்ட்டா இங்கிலீஷ் பேசுறாங்களோ அவங்க நம்ப மாட்டேன். நான் நம்பவே மாட்டேன் அவங்கள.
ஃப்ளூயண்டா யாரு இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி யாருக்கிட்ட நிறைய இருக்கோ அவங்க நம்ப மாட்டாங்க சார். தயவு செஞ்சு வேண்டாம். என்னோட கேஸ் விஷயமா 35,000 சுவாதி மேடம் சொல்லிதான் அது கூட நான் ரெக்கார்ட் இருக்கு. அந்த 35,000 சுவாதி மேடம் சொல்லிதான் தாமஸ் சாரோட ஜிபேக்கு நான் போட்டு விட்டேன். அந்த பணத்தை எனக்கு ரிட்டர்ன் பண்ணுங்க. கவுண்டர் போட்டு இப்ப ஆர்டர் வர நேரத்துல இப்படி பண்ணீங்கன்னா என்னமா உங்களுக்கு சார் ஆர்டர் சார் இந்த ஆர்டரை பார்ட்டி இன் பர்சனா நானே பண்ண முடியும். நீங்க பண்ண வேலையை நானே பண்ணுவேன். நீங்களா 40% நீங்க பண்ணீங்க தானே? பண்ணீங்கல்ல. நான் காது சார் பாருங்க, காது கேட்காது, அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுதுன்னு நான் அட்வொகேட் வச்சுக்கிட்டேன். நீங்க வந்து பாக்குற போற அட்வொகேட் வர்ற அட்வொகேட் எல்லாரும் இப்படி ஏமாத்திட்டு இருந்தீங்கன்னா சும்மா நீங்க சும்மா நோண்டிட்டு இருக்க கூடாது. சார் வேண்டாம் சார், எனக்கு வேண்டாம் சார், எனக்கு வேண்டாம். நீங்க வந்து இந்த என்னோட பிரதர் அட்வொகேட் தான், அவர் பேசுறாரு, நீங்க கேளுங்க. அவர் சார்ட்ட பேச சொல்லுங்க. சார் அந்த சார் தானே ஹைகோர்ட் லாயர், கிரிமினல் லாயர், அவங்க தானே மூவ் பண்றாப்ல. சார்ட்ட பேச சொல்லுங்க. அப்பதான் உங்களுக்கு கேஸ் டீடைல் தெரியும். கேஸ் டீடைல் மூவ் பண்றது சார் தானே. சார் வணக்கம், நான் சசிகுமார் பேசுறேன். சொல்லுங்க சார். என்ன சார், என்ன ஸ்டேஜ்ல இருக்குது சார்? கேஸ் வந்தீங்க பாருங்க, ஹைகோர்ட்ல போட்டு எல்லா டீடைலுமே சார் தெளிவா ஃபாலோ பண்ணி அங்க லோக்கல் அட்வொகேட் வச்சு ஹைகோர்ட்ல வந்து இங்க மாத்தி கொண்டு வந்து கவுண்டர் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கு. கொண்டு வந்து இப்போ அவனுக்கு வந்து ஜட்ஜமானிக்கு விசாரிக்கும் போது ஒரு வந்து மெடிக்கல் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணாம நான் எஃப்ஐஆர் டைரக்ஷனுக்கு போடுறேன் அப்படின்ட்டாங்க, பரிந்துரை போடுறேன்ட்டாங்க எஸ்பிக்கு. மெடிக்கல் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணல. நீங்களே சொல்லுங்க, இது எப்படி சார்? இது மெடிக்கல் ரிப்போர்ட் கொடுக்கலையா? மெடிக்கல் ரிப்போர்ட் அனுப்பிடுவா. மெடிக்கல் ரிப்போர்ட் அங்க ஜட்ஜ்மெண்ட் சப்மிட் பண்ணவே இல்ல. இல்ல அது நீங்க தானே வாங்கி கொடுக்கணும். நீங்க கேட்டீங்களா அவர்கிட்ட? அந்த மாதிரி கேட்டீங்களா? அந்த மாதிரி கொடுத்தாங்களா? கிடையாது சார், லாயர் தான் நம்ம சார், தாமஸ் சார் தான். தாமஸ் சாரா? சரி ஆமா, தாமஸ் ராஜதுரை, மதுரை ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட் அவர் தான். அவங்க எல்லாம் பண்ணி அவங்க லோக்கல் ஒரு அட்வொகேட்டை வச்சு எவ்வளவு ஹைகோர்ட்ல போட்டு ஹைகோர்ட்ல நீங்க சரி இப்போ அதுல அது கூட ஒண்ணும் இல்ல சார். இப்போ என்ன கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க ஹைகோர்ட்ல போட்டுக்கிறீங்க, அது மாற்றுக்கிறது கிடையாது. இப்போ அந்த என்ன அந்த கேஸோட நம்பர் கொஞ்சம் கொடுமா. சொல்லலையா? இல்ல சொல்லலையா? சரி, சுவாதி மேடம் அவங்க பேச சொல்றேன். கேஸ் நம்பர் கொடுங்க. என்னதான் நம்ம ஸ்டேட்டஸ்ல பாத்துக்கலாம்ல. யாரு வேண்டாம்னா அங்க வேடச்சந்திர கோட்ல தான் நடந்துருக்கு. அந்த கேஸ் நம்பர் மேடத்தை பேச சொல்றேன் உங்களுக்கு. ஏன்னா அவங்க தான் மூவ் பண்றாங்க. அவங்களுக்கு இன்னும் என்னைய விட எனக்கு ஒரு ஆளு தான் தெரியும். மூவ் பண்றவங்களுக்கு தான் ஃபுல் டீடைல் தெரியும். நீங்க அட்வொகேட் உங்களுக்கு தெரியாதா? மூவ் பண்றவங்க இப்போ நீங்க கவுண்டர் போட்டீங்க, அது ஒரு கை காப்பி கொடுத்தீங்களா? உங்களுக்கு கை காப்பி ஒரு கை காப்பி கொடுத்துருங்க. அந்த கேஸ் நம்பர் மேடம் அது மேடத்தை தான். ஏன்னா அவங்க ஃபாலோ பண்றது அவங்க தான், நான் கிடையாது. நம்ம கிட்ட ஒருத்தர் வராங்க, நம்ம அவங்கள திருப்திப்படுத்தி கொடுக்கணும். அது நம்ம அவங்க கேஸ். நீங்க ஒரு நிமிஷம் கொஞ்சம் மனசார பேசுங்க. அவங்க கேஸ் சூழ்நிலை, உங்க கேஸ் ஸ்டேட்டஸ் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? மிக 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 பாதிக்கப்படுகிறாங்க, மிக மிக அதிகமா பாதிக்கப்படுகிறாங்க. நம்ம தான் எவ்வளவுக்கு ஆர்கியூமெண்ட் கொண்டு வந்திருக்கு. நீங்க 35,000 கொடுத்தாங்க. அந்த 35,000 ஹைகோர்ட்ல போட்டு ஃபைல் பண்ணி அங்க இருந்து இங்க கொண்டு வந்து மாத்தி இங்க ஒரு லோக்கல் அட்வொகேட் வச்சு இவங்களுக்கு எஸ்பி ஆபீசர் கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சு சொல்லுங்க சார். என்ன பண்ணாமலே இருந்தாங்க. பணம்ங்கிறது ரெண்டாவது விஷயம் சார். நீங்க 10 ரூபாய் கூட வாங்கல, குறைஞ்ச வாங்கலாம், அது ஒரு மேட்டர் இல்ல. கேஸ் என்ன ஸ்டேஜ் இருக்கு, அதோட காப்பி கொடுங்க. அவங்க கொஞ்சம் கொடுங்க. இல்லைன்னா என்னோட நம்பர் கூட நான் கூட உங்களுக்கு கால் பண்ண, ஒரு கால் உங்களுக்கு பண்ண நீங்க எடுக்கல. நான் வந்து இதுல கொஞ்சம் பிஸியா இருந்தேன், கொஞ்சம் வெளியில பண்றது நான் கிடையாது, அட்வொகேட் அவங்க தான். ஓகே, நீங்க அதை கொஞ்சம் வாங்கி கொடுங்க. இல்ல சார் நம்பர் தாரு, சார் நம்பர் தாமஸ் சார் நம்பர் அவங்க மேடத்துல இருக்குமே, வாங்கிட்டு வேண்டியதானே. அவங்க தான் பேச முடியாது, யாருமே பேச ரெஸ்பான்ஸ் இல்லாம இருக்கு. சுவாதி மேடம் நம்பர் 97. சுவாதி மேடம் பேசுனாங்க, அவங்க தேவையில்லாம வார்த்தையெல்லாம் விடுறாங்க, அது நல்லா இல்ல. எது நல்லா இல்ல? அவங்க என்ன கேசுங்களா? அவங்க பேசுன வார்த்தைகள்லாம் ஒரு வக்கீல் பேசுற வார்த்தையா? இல்ல என்ன சொன்னாங்க, சொன்னாதானே தெரியும். அது சொன்னா நாகரிகம் கிடையாது சார். சரி, அப்படி சொல்லாதீங்க. இங்க என்ன நடக்கும் எனக்கு தெரியாது. நீங்க சொன்னீங்க அவங்களே. சரி, ஒண்ணு இல்ல, நீங்களே மெயின்டைன் பண்ணுங்க. அவங்களுக்கு ஒரு இது சொல்யூஷன் பண்ணி கொடுங்க. என்ன சொல்யூஷன் பண்ணா இவங்க மேல மிஸ்டேக் இருக்கு, நீங்க எங்க மேல பேசக்கூடாது, சரியா? சரி, ஓகே, அவங்க மேல மிஸ்டேக் இருக்கு, அதை அப்படியே விடுங்க. அப்போ நீங்க என்ன செய்றீங்க? நீங்க என்ன செஞ்சு கொடுக்குறீங்க? கேட்டிருக்காங்க, ஏமா மெடிக்கல் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுமா, நான் எஃப்ஐஆர் க்கு டைரக்ஷன் போடுறேன்னு சொல்லிருக்காங்க. மெடிக்கல் ரிப்போர்ட் போடல. அடுத்த வாய்தா என்னைக்கு வருது? அடுத்த வாய்தா அவங்க கேளுங்க. அவங்க தான் சார்ட்ட டெய்லி பேசுறது அவங்க தானே. அவங்க சரியா ரெஸ்பான்ஸா பதில் சொல்லல. ஏனுமா நேத்த முந்தாந்த கூட்டு பேசிருக்கேன்னு சொன்னாங்கல்ல, கால் எடுக்கல சார். இன்னைக்கு கூட ரொம்ப கால் பண்ணி எடுக்கல. அப்புறம் ரொம்ப அடிச்சுக்கிட்டே இருக்க தான் கடைசியா எடுத்தாங்க. அவங்க இதுல இருந்திருப்பாங்க, தெரியாதுல்ல. அதாவது எல்லாருக்குமே பணிகள் உண்டு, அதுல மாற்றுக்கிறது கிடையாது.
அந்த ஒரு நேரம் எடுத்து கால் பண்ணி பேசினா கிளைண்ட்டும் திருப்தியா இருப்பாங்க. ஒரு நாளைக்கு ஒரு ட்ரிப் பேசலாம், 2 ட்ரிப் பேசலாம் சார். ஒரு நாளைக்கு 50 ட்ரிப் பேசிட்டே இருக்க முடியுமா? எந்த ஹைகோர்ட் ஒரு வாட்டி எடுக்கலாம்னு கால் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன் செகண்ட் நான் கேட்கணும்னு பேசுறேங்க. ஒரு ஹைகோர்ட் லாயர் வந்து ஒரு நாளைக்கு 24 hours ஒரு கிளைண்ட் பேசிட்டே இருப்பாங்களா? அப்படி எந்த அட்வொகேட் இருக்காங்களா? சரி சொல்லுங்க. அப்படியே அட்வொகேட் இருந்தா எனக்கு தெரியப்படுத்துங்க. நான் கேக்குறேன். யாரும் பேச மாட்டாங்க, அவங்களுக்கு வேலைகள் இருக்கும். நீங்க எடுக்கலன்னு தான் திருப்பி கூப்பிட்டுருப்பாங்க. சரி அதை விடுங்க சார், நடந்ததை விடுங்க. நீங்க கேக்குறதுக்கு இல்ல ஆன்சர் அவங்க பண்ணி பட்டு அவங்க மேல தப்பு இருக்கட்டும், அது அப்படியே இருந்துட்டு போட்டோம். அவங்க மேல நாங்க சரியா பண்ண சொல்ல. நீங்க கேஸ் என்ன ஸ்டேஜ்ல இருக்கு? எஸ் சார், நம்ம கேஸ் நம்பர் என்ன வாய்தா இன்னைக்கு சொல்லுங்க, இல்லனா கேஸ் நம்பரா கூட நானா ஸ்டேட்டஸ்ல பாத்துக்கிறேன். கேஸ் நம்பர் உங்களுக்கு தர சொல்றேன், மேடத்தை கூட பேச சொல்றேன். கொஞ்சம் நீங்க கொடுக்க சொல்லுங்க, இல்ல நீங்களே வாங்கி கொடுங்க. ஓகே, நான் மேடத்தை பேசுறேன் சார். அந்த கவுண்டர் நம்பரும் கொடுங்க, நான் உடனே பண்ண சொல்றேன். கொஞ்சம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்க சார், பாதிக்கப்பட்டவங்களுக்கு. ஏன் சார் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கரெக்டா நடந்துக்கிட்டாதான் ஜட்ஜமா கரெக்டா தீர்ப்பு கொடுப்பாங்க ஜட்ஜி. இல்ல யார் பாதிக்கப்படாம இருக்காங்க? தமிழ்நாட்டுல யாரும் பாதிக்கப்படாம எந்த இது வரைக்கும் எத்தனை அட்வொகேட் வச்சிருக்காங்க? எந்த அட்வொகேட் ஒழுங்கா ஃபாலோ பண்ணானா? இவங்க மேலே மிஸ்டேக் இருக்கு. ஒரு ஆர்டர், ஒரு ரிப்போர்ட் கேட்டா ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணாதான் ஜட்ஜ் அங்க ஆர்டர் போடுவாங்க. அவங்க மதுரையில இருந்து இந்த கேஸ் எவ்வளவு ஜட்ஜ் ஆர்டர் போட இருக்கட்டும். நீங்க முதல்ல எனக்கு அந்த கேஸோட ஸ்டேட்டஸ் மட்டும் முதல்ல கொடுங்க. நான் மேடத்தை சாயந்தரம் கொடுங்க. நீங்க கொடுத்துட்டீங்கன்னா நம்ம அடுத்த என்ன பாத்துக்கலாம். இல்லனா மேடத்தை நான் ஃபாலோ பண்ண அவங்களுக்கு என்னன்னு பேச சொல்றேன். ஃபாலோ பண்ணனும். எனக்கு அந்த கேஸ் நம்பர் மட்டும் எனக்கு கொஞ்சம் அனுப்பி விடுங்க, இல்ல அந்த மெசேஜ்க்கு அனுப்பி விடுங்க. அவங்க இல்ல இன்னும் நான் வாங்குறேன், இல்ல மேடத்தை உங்களுக்கு கூட்டி பேச சொல்றேன். சரி, ஓகே.